நமக்கு உண்டான ஒரு அழகை எப்படி கொண்டு வர முடியும்? காஸ்டியூம் தாங்க. நம்மளோட ட்ரெஸ்ஸு நம்மளோட கான்ஃபிடென்ட் இல்லைங்களா? பட் அதை நம்ம சிறப்பாக கொண்டு வரணுங்கிறதாங்க என்னுடைய ஒரு ஆசை. அப்படி அறிமுகப்படுத்தினதாங்க லான்ஸ். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் அப்படின்னாலே ஆரி ஒர்க்கு, எம்ப்ராய்டிங் ஹெவியாக அப்படி தாங்க எல்லாருமே வேர் பண்ணுறாங்க. பட் நம்ம யூனிக்காக ஏதாவது பண்ணணும் இல்லையா? அப்போ தானே நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி அறிமுகப்படுத்தினதாங்க என்னோட இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் ப்ளவுஸு. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம மெட்டர்னிட்டி ஷூட் ஒன்று பண்ணுவோம் இல்லைங்களா? அதுக்கான ப்ளவுஸ் தாங்க இது. ஒரு குழந்தையோட பாதத்தை வந்து ரொம்ப அழகாக நம்ம அதை வடிவமைச்சு இந்த ப்ளவுஸில் நம்ம நிறைய கொடுத்துருப்போம். குட்டி குட்டியாக கிருஷ்ணர் வந்த மாதிரி, ராதே கிருஷ்ணர் எப்படி அழகாக நடந்து வர்ற மாதிரி ஒரு அழகான ஒரு கான்செப்டில். இது பார்த்தீங்கன்னா வெல்வெட். லெஹங்காக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கிராப் டாப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சாரிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸுங்க. இந்த ஒரு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10-15 சாரீஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கோயம்புத்தூரில் எந்த ஆப்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது லான்ஸ் ஒரு புதுசாக ஒரு அறிமுகப்படுத்துச்சுங்க கிறிஸ்டின் வெட்டிங்க. எங்களோட ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு. நாங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சைனா, துர்க்கி, தாய்லாந்து இங்கேருந்து இம்போர்ட் பண்ணி இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் தாங்க அந்த கிறிஸ்டின் வெட்டிங்க்கு நாங்கள் ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சல்வார், சுடி, மிடி, ஜீன்ஸு, டிஷர்ட் அப்படி போயிட்டாங்க இல்லைங்களா? அப்போ அவங்களுக்கு சாரியெல்லாம் வந்து கட்ட தெரியறது ரொம்ப வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அந்த மாதிரி ஒரு பெண்களுக்காக தாங்க லான்ஸ் வந்து ஈஸி வேர் சாரியை வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ருதி ஹெர்பல் லேபரட்டரிஸ்லேருந்து ஆண்டாள் ஆழ்வார் சாமி. இந்த சில்வர் ஜூப்ளியை மிக சிறப்பாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோங்க. இன்றைக்கி 10வது பேட்ச். இந்த 10வது பேட்சில் நம்ம யாரை அறிமுகப்படுத்துகிறோன்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே நமக்கு சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கும்போது சொல்லுவாங்க இல்லையா, ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லிட்டு இல்லையா? நம்ம எங்கேயாவது போகணுன்னா நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஆடை வடிவமைப்பாளர், அதாவது ஃபேஷன் டிசைனர் வந்திருக்காங்க. எங்களுக்கு பர்சனலாக, எனக்கு என்னோடய ஃபேமிலிக்கு பர்சனலாக அவங்க தான் காஸ்டியூம் டிசைனர். எங்கேயாவது போகணுன்னா அவங்ககிட்ட போய் நான் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேங்க, எனக்கு என்ன ட்ரெஸ் போட்டுட்டு போனால் நல்லா இருக்கும்னா அவங்க கலர்லேருந்து சூஸ் பண்ணி ப்ளவுஸ் எல்லாம் அழகாக தைச்சி கொடுப்பாங்க. நான் கொஞ்சம் சிம்பிளாக தாங்க போடுவேன், அதனால் அவங்களுக்கு அவ்வளோ தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க அழகழகான ப்ளவுஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. லான்ஸ் புட்டிக் ராதா ஸ்ரீனிவாசன் வந்திருக்காங்க. அவங்க ப்ராடக்டை பற்றி இங்கே பேச போகிறாங்க. அவங்க எப்படி இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்தாங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றி பேச போகிறாங்க. நம்ம கேட்போம். எல்லாத்துக்கும் இனிமையான ஒரு வணக்கம். நான் என்னோட பிஸ்னஸை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஆண்டாள் ஆழ்வார் சாமியை பற்றி ஒரு சின்ன ஒரு கருத்து உங்ககிட்ட தெரிவிக்கணும். ஏன்னா நம்மலாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணோன்னா நம்ம மட்டுமே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்ம இதை விளம்பரம் பண்ணுறோம், நம்ம இதை சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லைங்களா? பட் ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ஒரு பெரிய பிஸ்னஸ் உமன், ஒரு ஸ்ருதி ஹெர்பல் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஃபேக்ட்ரி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. பட் அவங்களோட பிஸ்னஸை மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணி அவங்க இன்னும் அடுத்தடுத்து போகலாம். பட் அந்த மாதிரி ஒரு பிஸி ஷெட்யூலில் நம்மளை மாதிரி ஒரு ஆண்டர்ப்ரனர் எல்லாம் அறிமுகப்படுத்தணும். அவங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாருமே படுவாங்க, அப்போ அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இத்தனை பேரையும் ஒருங்கிணைச்சு அவங்க வந்து ஒருத்தரையும் அறிமுகப்படுத்தி எல்லாருமே சேர்ந்து வளரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டில் இந்த ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தீங்களா? அதுக்கு என்னுடைய பெரிய பெரிய சந்தோஷம், பெரிய பெரிய ஹேண்ட்ஸ்அப் பண்ணிக்கிறேன் நான். அது ரொம்ப முக்கியமாக எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. எனக்கு அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறது நான் ரொம்ப ரொம்ப பெருமையும் படுறேங்க. நான் என்னோடய ப்ராடக்ட்டை பற்றி நான் சொல்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணாகவும் சரி, ஒரு அம்மாவாக, ஒரு தொழிலதிபராக இன்றைக்கி நான் வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கு என்னோடய ஃபேமிலியோட சப்போர்ட்டு, அது இல்லாமல் என்னோடய இன்ட்ரெஸ்ட்டு. நான் ஒரு ஃபேஷன் டிசைனிங் படிச்சிருக்கேன். பட் அந்த ஃபேஷன் டிசைனிங் படிச்சுட்டு நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக தாங்க வீட்டில் இருந்தேன். பட் என்னுடைய குழந்தைங்கள்லாம் பெருசாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறமா இதை நான் ஒரு தனித்துவமாக எடுத்துகிட்டு வரணும் அப்படி. ஏன்னா நம்மளோட ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவல், நம்ம அழகாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். நமக்கு உண்டான ஒரு அழகை எப்படி கொண்டு வர முடியும்? காஸ்டியூம் தாங்க. நம்மளோட அந்த சாரி ஆகட்டும், ஒரு ப்ளவுஸ் வேர் பண்ணுறது, சல்வார், குர்த்தி, எனிதிங் என்ன நீங்கள் வேர் பண்ணாலும் நம்மளோட ட்ரெஸ்ஸு நம்மளோட கான்ஃபிடென்ட் இல்லைங்களா? பட் அதை நம்ம சிறப்பாக கொண்டு வரணுங்கிறதாங்க என்னுடைய ஒரு ஆசை. அப்படி அறிமுகப்படுத்தினதாங்க லான்ஸ் பிரைடலில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஃபேஷனாக வந்து நம்ம எல்லா செலிப்ரிட்டிக்கும் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா? செலிப்ரிட்டின்னு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா? எல்லாருமே பெரிய
பெரிய விஐபி ஆக்டர்ஸ் அந்த மாதிரி இல்லைங்க. எல்லாரும் எல்லாருமே நம்ம தாங்க செலிப்ரிட்டிஸ் இல்லையா? ஒருத்தருமே வந்து இதில் செலிப்ரிட்டிஸ் தான். பட் அந்த மாதிரி ஒரு செலிப்ரிட்டிக்கான ஒரு டிசைனர் தாங்க லான்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா பிரைடலுக்கானது நம்ம நிறைய பண்ணிகிட்ருக்கோம். அந்த பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு என்னுடைய விளம்பரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எல்லாருமே வந்து ரொம்ப டைம் டியூரேஷன் எடுத்துக்கும் போதே வந்து நிமிடங்கள் எதற்கு நொடிகள் போதும்னு சொல்லி அறிமுகப்படுத்தினதாங்க என்னோட லான்ஸ். அவ்வளோ ஃபாஸ்ட்டு டெலிவரி கொடுக்குறதா என்னுடைய ஆசையும் கூட. ரொம்ப ரொம்ப என்னுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபாஸ்ட்டாக கொடுக்குறது தாங்க. ப்ரைடலுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து 15 டேஸ் 1 மந்த்தெல்லாம் எடுத்துக்க மாட்டேங்க. 2 டேஸு 1 டேஸு அந்த மாதிரி தாங்க எடுத்துக்குவேன். என்ன காரணம்னா, என்கிட்ட அவ்வளோ ஒரு பேக் சப்போர்ட் எனக்கு நிறையா இருக்குது. நான் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, நான் தனியாக இண்டிவிஜுவலாக வீட்டில் வச்சு ஒரு மிஷின் போட்டு நான் தாங்க தனியாக இதை ஒரு ஆர்வத்தில் நான் ஆரம்பித்தது. பட் ஆனால் இன்றைக்கி என்னுடைய வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னா, என் பின்னாடி 60 பேர் வேலை பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை நான் எடுத்துகிட்டு போயிருக்கேன் நான். ஏன்னா இதில் எப்படி இந்த வளர்ச்சி அப்படிங்கும்போது, இதில் உண்மையாலுமே ஹார்ட்ஃபுல்லாக நம்மளோட ஒர்க்கை நம்ம லவ் பண்ணி பண்ணினோம்னா கண்டிப்பாக இது சக்ஸஸ் தாங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது 2வது தாங்க. அதை நம்ம ரொம்ப நேசித்து லவ் பண்ணி நம்ம ஒரு வேலையை செய்யும்போது பார்த்திங்கன்னா, நான் மார்னிங் வந்து என்னோடய ஷாப்புக்கு நான் 6 மணிக்கு வந்தேன்னா நைட்டு 2 மணி வரைக்கும் வேலை செஞ்ச நாட்கள் நிறையா இருக்குதுங்க. ஃபுல் டே அதையும் நான் விரும்பி செய்வேன். ஐயோ டயர்டாக இருக்கேன் அப்படிலாம் ஒருபோதுமே நான் சொல்லலைங்க. நான் ரொம்ப ரொம்ப ரசித்து விரும்பி நான் செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் இது. இப்போ ஒரு பிரைடல் காஸ்டியூம் ஒரு கஸ்டமர் வராங்க, அவங்க கல்யாண வீட்டில் எவ்வளோவான சிரமங்கள் இருக்கும் இல்லைங்களா? நிறைய டென்ஷன் இருக்கும். அத்தனை டென்ஷனுக்கு அப்புறம் இந்த காஸ்டியூம் ஜவுளியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்ட ஒருத்தர் ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, லான்ஸுக்கு வந்தாலே அவங்க ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. ஏன்னா நான் லான்ஸில் கொடுத்துருக்கேன், அவங்க எனக்கு பெஸ்ட்டாக கொடுப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இன்றைக்கி நான் ஏற்படுத்தியிருக்கிறேங்க. இப்போது அந்த ப்ரைடல் ப்ளவுஸ் மட்டும் இல்லைங்க, ஆர்டினரியாக எல்லாமே நம்ம பண்ணுறோம். இப்போ ஒரு நார்மலாக வந்து ப்ரொஃபஷனலாக ஒரு டாக்டர்ஸும் சரி, ஒரு டீச்சர்ஸ், ஒரு கவர்மெண்ட் ஜாப் போயிட்டுருக்கிற அத்தனை ஒரு ஆஃபீஸர்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா, எம்ப்ராய்டிங் ஒர்க் மட்டும்தான் வேணுமா? அவங்க கண்டிப்பாக அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா? நார்மலாக தான் கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு எம்ப்ராய்டிங் எல்லாம் வேண்டாங்க, எனக்கு நார்மலாக ஒரு ப்ளவுஸ் வேணும், ஆனால் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வேணும், நார்மலாக இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் யூனிக்காக ஏதாவது வேணும்னு சொல்லும்போது தாங்க நான் பெயிண்டிங் ப்ளவுஸ் அறிமுகப்படுத்தினேன். ஏன்னா நம்மளோட இந்தியன் கலாச்சாரத்தில் பெயிண்டிங்கிறது ஒரு பெரிய பெரிய விஷயம். அது ஒரு கடல் மாதிரி. பட் அந்த கடலில் ஒரு புள்ளி மாதிரி தாங்க என்னோடய ஒர்க்கு. நிறைய பெயிண்டிங் ப்ளவுசஸை நான் அறிமுகப்படுத்தி அதையே நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து நிறைய காண்டாக்ட் வந்து நிறைய பேர்த்துக்கு நான் பெயிண்டிங் ப்ளவுஸ் பண்ணி அனுப்பிச்சி கொடுத்துட்ருக்கேன். இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, வெளிநாடுகளுக்கும் நம்மளோட பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் நான் இதை முன்னிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பெயிண்டிங் ப்ளவுஸை நான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறேங்க. அந்த பெயிண்டிங் ப்ளவுஸஸ் சாம்பிள்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது நம்மளோட தமிழ் கலாச்சாரத்தில் கன்னியாதானம் பண்ணி கொடுப்பாங்க இல்லைங்களா? அதை தாங்க ஒரு கான்செப்டாக இதை நான் ரொம்ப அழகாக பெயிண்ட் பண்ணி எல்லா கல்யாணங்களையுமே வந்து இதை நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஒரு பிரைடல் அப்படின்னு சொன்னாலே போதுங்க, அவங்களுக்கு நாங்கள் இதை ஃப்ரீயாக அனுப்பிச்சி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸ் அப்படின்னாலே ஆரி ஒர்க்கு, எம்ப்ராய்டிங் ஹெவியாக அப்படி தாங்க எல்லாருமே வேர் பண்ணுறாங்க. பட் நம்ம யூனிக்காக ஏதாவது பண்ணணும் இல்லையா? அப்போ தானே நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி அறிமுகப்படுத்தினதாங்க என்னோட இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் ப்ளவுஸு. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு பெயிண்டிங். நம்ம மதுரையில் பார்த்திங்கன்னா மீனாட்சி திருக்கல்யாணம் எவ்வளோ சிறப்பாக நடக்கும், அந்த மாதிரி ஒரு திருக்கல்யாணத்தை தாங்க இந்த ப்ளவுஸில் நான் உருவாக்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. இதோட கான்செப்டே அவ்வளோ அழகாக இருக்குது. இதை பெயிண்ட் பண்ணி இதில் ஒர்க் பண்ணி ஒரு கல்யாணத்தையே ஒரு ப்ளவுஸில் முடிச்சிருக்கிறேங்க. அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு கான்செப்டில் தான் இந்த ப்ளவுஸ் பண்ணியிருக்கிறேங்க. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம மெட்டர்னிட்டி ஷூட் ஒன்று பண்ணுவோம் இல்லைங்களா? அதுக்கான ப்ளவுஸ் தாங்க இது. ரொம்ப அழகாக அந்த குழந்தையோட பாதத்தை பார்த்திங்கன்னா, ஒரு குழந்தையோட பாதத்தை வந்து ரொம்ப அழகாக நம்ம அதை வடிவமைச்சு இந்த ப்ளவுஸில் நம்ம நிறைய கொடுத்துருப்போம். குட்டி குட்டியாக கிருஷ்ணர் வந்த மாதிரி, ராதே கிருஷ்ணர் எப்படி அழகாக நடந்து வர்ற மாதிரி ஒரு அழகான ஒரு கான்செப்டில் நம்ம இது மெட்டர்னிட்டிக்கான ஒரு காஸ்டியூமுங்க. இந்த காஸ்டியூம்ஸ் இது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் மட்டும் இல்லைங்க. இந்த லெஹங்காஸ் எல்லாம் போடும்போது எல்லோரும் நார்மலாக இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக அந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஒரு ஆர்கன்ஸா ஃபேப்ரிக்கில் இந்த ஒர்க் பண்ணியிருப்போம். ஏன்னா நம்ம ஒரு டிசைனும் நமக்கு வந்து தனித்துவமாக இருக்கணும் இல்லைங்களா? அதுக்கான இந்த டிசைன்ஸ் தாங்க இந்த ப்ளவுசஸ் எல்லாமே. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்காதுங்க. எல்லாமே ஜெர்மன் ஸ்டோன்ஸு, அந்த பேர்ல்ஸ் அந்த மாதிரி ஒன்றுமே நான் ரசித்து பண்ணியிருப்பேங்க. இது பார்த்திங்கன்னா வெல்வெட் லெஹங்காக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கிராப் டாப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சாரிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்.
மல்டி பர்பஸுங்க. இந்த ஒரு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10-15 சாரீஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் இந்த ப்ளவுஸை நம்ம வடிவமைச்சிருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவ்வளோ அழகான ஒரு ஒர்க்குங்க. ரிசப்ஷனுக்கெல்லாம் நம்ம ஒரு டிசைனர் சாரீஸ் வேர் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த டிசைனர் சாரீஸ்க்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் கான்செப்டில் போடும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போது நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கலாம்னா, எப்படி நாங்கள் ட்ரெஸ்ஸு சூஸ் பண்ணுறது, எனக்கு என்ன மாதிரி ஒரு காஸ்டியூம் செட் ஆகும் எப்படின்னெல்லாம் நீங்கள் யோசிக்கும் போது, அதுக்கான எங்ககிட்ட இருக்கிற அத்தனை டிசைனர்ஸுமே வந்து உங்களுக்கு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களோட பாடி ஸ்ட்ரக்சருக்கு இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் செட் ஆகும், கலர் செட் ஆகும். கூகுளில் போனீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க, கலர் வீல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், மேட்சிங் எப்படி போடணும் அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னுடைய பாடி ஸ்ட்ரக்சருக்கும் என்னோட ஸ்கின் கலருக்கும் என்ன மாதிரி ட்ரெஸ் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி எங்களோட டிசைனர் உங்களுக்கு அழகாக சொல்லி கொடுப்பாங்க. இன்னொன்று, நம்ம நார்மலாக சாரீஸு இந்த மாதிரி எல்லாமே எங்ககிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் வரும்போது, நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கோம் இல்லைங்களா, ஆனால் எங்கள் பக்கத்தில் இருக்கிற ஊட்டியிலேருந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எங்களுக்கு கிறிஸ்டின் வெட்டிங் எல்லாம் நிறைய வேணும், எங்களுக்கு இதுக்கான கோயம்புத்தூரில் எந்த ஆப்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, லான்ஸ் ஒரு புதுசாக ஒரு அறிமுகப்படுத்துச்சுங்க கிறிஸ்டின் வெட்டிங்கை. எங்களோட ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு. நாங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சைனா, துர்க்கி, தாய்லாந்து இங்கேருந்து இம்போர்ட் பண்ணி இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் தாங்க அந்த கிறிஸ்டின் வெட்டிங்க்கு நாங்கள் ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஃபேப்ரிக்கை ஃபீல் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஆன்லைனில் எவ்வளவோ நம்ம சேல்ஸ் பண்ணுறோம், பட் டைரெக்டாக வந்து நீங்கள் ஒரு ஃபேப்ரிக்கை பார்த்தீங்கன்னா, இப்போ இது பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மெட்டீரியலோட ஃபீல் தெரியாது இல்லைங்களா, பட் நீங்கள் நேராக வந்து இதை ஒரு ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு சந்தோஷம் வரும். ஆமாம், இந்த ஃபேப்ரிக் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப தின்னாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையாக இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாக நீங்கள் விசிட் பண்ணி செலக்ட் பண்ணும்போது அதில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குங்க. முகூர்த்தத்துக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே விரும்பி பண்ணுவோம் இல்லைங்களா. கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் இப்போ எல்லோரும் அதிகமாக விரும்புவாங்க. ஆனால் கான்ட்ராஸ்ட் போடாமல் நீங்கள் சேம் கலர்லேயே நீங்கள் ப்ளவுஸ் போட்டிங்கன்னா உங்களோட ஸ்கின் கலர் வந்து நல்லா அதிகமாக எடுத்து காமிக்குங்க. அந்த மாதிரி தாங்க இது ஒரு கோல்டன் சாரீஸ்க்கு ரொம்ப அழகாக ஒரு டிசைன்ஸ் பண்ணி எல்போ ஸ்லீவில் பண்ணியிருப்போம். இந்த கிறிஸ்டல் ஒர்க் எல்லாமே பண்ணி ரொம்ப ரொம்ப அழகாக ஒரு ஒர்க்குங்க இது. இந்த முகூர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா இதோட முகூர்த்தம் ரொம்ப அழகாக நடந்த ஒரு முகூர்த்த ப்ளவுஸ் தாங்க இது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம ஒரு ட்ரெஸ் வேணும், நம்ம விரும்புகிற ப்ளவுஸ் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேணும் அப்படின்னு சாரியை வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பொண்ணுங்களுக்கு வந்து சாரியை கட்ட தெரியறதில்ல இல்லைங்களா. ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்மளுடைய அம்மாக்களெல்லாம் நம்ம ஈஸியாக கட்டிகிட்டு இருந்தாங்க, பட் ரெகுலராக கட்டினதுனால அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பட் ஆனால் இன்றைக்கெல்லாம் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சல்வார், சுடி, மிடி, ஜீன்ஸு, டிஷர்ட் அப்படி போயிட்டாங்க இல்லைங்களா. அப்போ அவங்களுக்கு சாரியெல்லாம் வந்து கட்ட தெரியறது ரொம்ப வாய்ப்புகள் இல்லை. பின்ன தெரிஞ்சிக்க மாட்டேன்னு சொல்லலை, அவங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருந்துச்சு. ஆனால் அந்த மாதிரி ஒரு பெண்களுக்காக தாங்க லான்ஸ் வந்து புதுசாக ஒரு ரெடிமேட் சாரியை வந்து இல்லை 1 மினிட் சாரி, ஈஸி வேர் சாரியை வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். அது நம்மளோட காமர்ஸில் நாங்கள் ஆன்லைனில் நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து நம்ம அதில் இருக்கும். நீங்கள் அதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ரெடி டு வேர் அப்படின்னு நம்ம இன்றைக்கி வந்து சாரி கட்டுறதுக்கெல்லாம் எதுக்கு ½ an hour 1 hourன்னு சொல்லுவோம், 30 minutes இல்லைங்க. இது வெறும் ஜஸ்ட் ஒரு 10 secondsலேயே வந்து நீங்கள் லான்ஸோட சாரீஸை வந்து ஈஸியாக வேர் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி ஒரு ஈஸி வேரை வந்து நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதோட எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் கல்யாண ப்ளவுஸ் மட்டும் இல்லைங்க, நீங்கள் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வந்து இப்போ நார்மலாக நம்ம சங்கீதத்துக்கும் ஹல்திக்கும் ஒரு ரிசப்ஷனுக்கும் எல்லாத்துக்குமே நம்மளோட காஸ்டியூம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. பட் இது உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் டெலிவரி கொடுக்குறது தாங்க லான்ஸு. உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே நீங்கள் லான்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட டிசைனர்ஸ் உங்களுக்கு அழகாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அழகாக ஒரு டிசைன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதில் ஃபோட்டோ ஷூட்க்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட்டு, போஸ்ட் வெட்டிங் ஷூட்டு அந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கான ஒரு சிறப்பான ஒரு டிசைனிங்கும் நம்ம பண்ணிகிட்ருக்குறோங்க. ஆண்டாள் மேம் வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அவங்க அத்தனை ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ணிவிட்டு என்னோட டிசைன் மேலே அவங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்துதாங்க. திரும்ப திரும்ப எனக்கு கொடுத்துட்டே இருக்கும்போது நானே சொன்னேன், போதும் இதுக்கு மேலே நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க டிசைன்ஸ் அவ்வளோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா, லான்ஸில் இருந்த அந்த குவாலிட்டி, அந்த டைமிங்கு, இன்னொன்று டிசைனிங், எங்களோட அப்ரோச், இது எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சு போய் இந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸுங்க
நாங்களே போதும் இது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எங்ககிட்ட கிளைண்ட்ஸ் வந்து அவ்வளோ பண்ணிட்டு போவாங்க. நீங்கள் லேண்ட்ஸுக்கு ஒரு தடவை விசிட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்கள் மட்டும் இல்லைங்க, உங்களோட ஹோல் சர்க்கிளையுமே நீங்கள் லேண்ட்ஸுக்கு நீங்களாக இழுத்துட்டு வந்துடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு கஸ்டமர் சர்வீஸ் லேண்ட்ஸில் இருக்குங்க. ஒரு பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நம்மளுடைய முயற்சி, நம்மளோட உழைப்பு இது எல்லாம் இருந்தாலும் ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? பட் அந்த மாதிரி என்னோட ஃபேமிலி எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட். அந்த ஃபேமிலியில் என்னுடைய ஜீவன் யாருன்னு கேட்டிங்கன்னா என்னோட சிஸ்டருங்க. அவங்களோட ஃபுல் சப்போர்ட்டு தாங்க நான் இன்றைக்கி இவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு என்டர்ப்ரனராக மாறுறதுக்கு என்னோட சிஸ்டர் தாங்க ரொம்ப ரொம்ப காரணம். ஏன்னா ஒன்றும் என்னால் இல்லை, நான் கொஞ்சம் சோர்வடையும் போதெல்லாம் இல்லைக்கா நீ பெஸ்ட்டாக பண்ணுவேன்னு சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணுறதே என்னோட சிஸ்டர் தாங்க. பட் அவங்களுடைய அந்த மோட்டிவேஷனில் தாங்க நான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு என்டர்ப்ரனராக வந்து இங்கே முன்னாடி நிற்கிறதுக்கான ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ராதா மிக சிறப்பாக பேசினாங்க. ராதா ஸ்ரீனிவாசன் இவங்கள எனக்கு எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு அறிமுகப்படுத்தினாங்க. ஏன்னா எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் மேரேஜ் வச்சுருந்தோம். அப்போ ப்ளவுஸ் எங்கே தைக்கலான்னு கேட்கும்போது லான்ஸ் பட்டிக்கு எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. நான் உள்ளே போகும்போது பிரமிச்சு போயிட்டேங்க. அவ்வளோ பெரிய கடைங்க. அது கடைன்னு சொல்லக்கூடாது, கடல்னு தான் சொல்லணும். அதாவது மெட்டீரியல்ஸும் நிறையா வச்சுருப்பாங்க. நிறைய இந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி நிறைய அங்கே ஹேங் பண்ணியிருப்பாங்க. பார்க்க நம்ம ஒன்று எடுக்க இன்னொன்று அப்படி போயிட்டே இருப்போம். ரெடிமேட் ப்ளவுஸும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், ஒரு ப்ரைடலுக்கு எவ்வளோ அழகாக இந்த ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அவங்க சொன்னது தாங்க உண்மை. நான் பார்த்து என் பொண்ணுக்கு இது வாங்க அது வாங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். கொடுத்துட்டே இருந்தாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களே சொல்லிட்டாங்க, ஐயோ ஏங்க இவ்வளோ எடுக்கிறீங்க, போதுங்க நிறுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்தளவுக்கு அவங்கள வந்து என்னால் விடவே முடியல. இன்றைக்கு வரைக்கும் அவங்க தாங்க எங்களுக்கு பர்சனல் காஸ்டியூம் டிசைனர். எங்கே போகிறதுனாலும் எந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதுனாலும் நான் உடனே ஒரு சாரீ எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன். ஈவினிங் கொடுத்தேன்னா அடுத்த நாள் எனக்கு 1 டேயில் கொடுத்துருவாங்க. ஏன்னா நான் 1 டேயில் தான் கேட்பேன். ரொம்ப ஹரிபரியெல்லாம் பண்ண மாட்டேன். அவங்களுக்கு உண்டான டைமை கொடுத்து நீட்டாக ஸ்டிச் பண்ணி கொடுக்க சொல்வேன். அழகாக ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. நான் வேர் பண்ணுற சுடிதார் ஆகட்டும், சாரீ ஆகட்டும், அவங்ககிட்ட தாங்க இந்த ஒரு 6 வருஷ காலமாக நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். வேறு எங்கேயுமே நான் வெளியில் கொடுத்ததில்லை. ஆனால் அப்பப்போ 2 பேரும் சண்டை போட்டுக்குவோம். சொல்லுவேன் நான். சில சமயம் அவங்களுக்கு வந்து இந்த ப்ரைடல் ஒர்க்கெல்லாம் வர்றப்ப என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு நான் அப்புறமா கொடுக்கட்டுமான்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன் இல்லை முடியாது, எனக்கு தான் முதல்ல கொடுக்கணுன்பேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நானே அக்செப்ட் பண்ணிக்குவேன். ஏன்னா அவங்களுடைய ஒர்க்கு வந்து அவ்வளோ நீட்டாக ஒரு ப்ரைடலுக்கு கொடுக்குறதுன்றது வந்து அந்த கல்யாணம் வந்து அந்த பொண்ணுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் இல்லைங்களா? அதுக்காக அப்புறம் நானே விட்டு கொடுப்பேன். அது வந்து செல்லச்சண்டை எங்களுக்குள்ள. ஸோ எனிவே மிக சிறப்பாக பேசினாங்க ராதா. அவங்கள ஃபஸ்ட்டு பேட்ச்லேருந்து கூப்பிட்டுட்ருக்கேன், வரவே மாட்டேன். நாங்கள் இந்த 10th பேட்சுக்கு நேற்று போய் கண்டிப்பாக நீங்கள் வந்து பேசணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தேவைப்படுறவங்க அவங்கள தொடர்பு கொண்டு வேணுன்ற ப்ளவுஸை வந்து வாங்கிக்கலாம். தொடர்பு கொள்றதை விட நேராக நீங்கள் அவங்களுடைய கடையில் போய் பாருங்கள், ஒரு முறை விசிட் பண்ணுங்கள். எந்த ஊரில் இருந்தாலும் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா நிறையா ஃபாரின்கெல்லாம் அனுப்பியிருக்காங்க. எனக்கு தெரியும், பர்சனலாக தெரியும். அனுப்பியிருக்கீங்க இல்லையா? அதையும் சொல்லவே இல்லை. நீங்கள் நிறையா ஃபாரின்கெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. வெளியூருக்கெல்லாம் நிறைய ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. சரியான அளவு ப்ளவுஸ் கொடுத்தீங்கன்னா மிக அருமையாக தைப்பாங்க. இவங்க அப்ரோச்சை விட இவங்க கிட்ட இருக்க டெய்லர் பாருங்க, அவர் ரொம்ப அழகாக, அதாவது நம்ம ஒரு ப்ளவுஸ் போட்டு ஒரு சின்ன ஒரு இந்த இடத்துல எனக்கு தூக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் கூட வந்து பார்த்து அப்போவே அதை வந்து அவர் ரெடி பண்ணி கொடுப்பாரு. அவ்வளோ நல்ல ஒரு அருமையான ஒரு டெய்லரு. அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்கலாம் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. நான் சொல்கிறத விட நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூங்க.